ஒரு மனிதன் ஒரு படிக்கட்டை இன்னொரு படிக்கட்டை தாண்டுற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வளர்றாங்களோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு குட் ஹேபிட் பேட் ஹேபிட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட 10th இருந்து 12th போற மாதிரி, 12th இருந்து காலேஜ் போற மாதிரி, காலேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் ஜாப் இல்ல பிசினஸ் ஏதாவது போற மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் வேலைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்துருது. அதனால என்ன ஆகுதுன்னா மொபைல் போன் அடிக்டட் ஃபர்ஸ்ட். இதனால வந்து தூக்கம் வரதில்ல. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹேபிட் என்னாச்சுன்னா இது வேற மாதிரி ஃபார்ம் ஆச்சு. எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஹேபிட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் வந்தது ஸ்மோக்கிங். இது மொத்தமா அப்படி கண்டினியூட்டி வரதுனால தூக்கம் இல்லாம டெய்லி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த பழக்கத்துக்காக என்ன பண்ணிட்டேன், சரி ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு கோவில் போலாம், இல்ல மசூதி போலாம், இல்ல சர்ச், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே கண்டினியூட்டியா சுத்திட்டு இருக்கும்போது நிறைய ட்ரை பண்ண செட் ஆகல. எனக்கு இந்த ஹேபிட்ல இருந்து நைட் ஆனா விட முடியல. மொபைல்ஸே எனி டைம் இருக்கு, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இதனாலே டெய்லி ஒரு பெக்கு போட்டுறது, இந்த பழக்கமே விட முடியலனால. ஆனா இந்த 5 நாட்கள் இவங்க கொடுத்த பயிற்சி, இந்த ஆசிரியர்கள், இங்க இருந்த சூழ்நிலை, அமைப்பு, இதெல்லாம் கூட இருக்கிற நண்பர்கள், அதனால சர்க்கிள் மைண்ட் செட்டப் அதாவது நியூரோ லெவல் மாத்துவாங்க தெரியுங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் அப்டேட் அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கிடைச்சது. இந்த 5 நாட்களா வந்து எனக்கு இந்த குடிப்பழக்கம் ஞாபகம் வரதில்ல. ரெண்டாவது ஸ்மோக்கிங், மொபைல் போன்ஸ் இங்க வந்து என்ன ஆச்சுன்னா 5 டேஸ் அதாவது 120 மணி நேரம் சரியா பயன்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இந்த 5 நாள் எனக்கு இதை மாற்றம் வந்துச்சு. அதே மாதிரி உங்களோட நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா, மெனி பிரஷர், மார்க்ஸ்க்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு, அதே மாதிரி ஜாப் போறவங்களுக்கு, மொபைல் அடிக்டட், பிசினஸ் பண்றவங்களுக்கு, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க கத்துக்கிட்டதை அதே மாதிரி ரெஃபர் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சதுன்னா மீட் பீப்புள், ஸ்பீக் பீப்புள், ஷேர் பீப்புள், லேர்ன் பீப்புள்.